Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's discussion is last year's CTS exam question paper in organic chemistry. One of the topic is nature of bonding. From this heading, the 18 question asked. Okay, so our first question 163. Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's discussion is last year CTS exam question paper. In organic chemistry, one of the topic is nature of bonding. From this topic, 18 question asked. Okay, so first question, heterolytic cleavage of CC bond leads to the formation of. So, அப்போ கெத்திரா வந்து சிசி பாண்ட், இந்த பாண்டில் ஹெட்டிரோலிட்டிக் கிளிவேஜ் நடந்துச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஹெட்டிரோலிட்டிக் கிளிவேஜ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வந்து ஹெட்டிரோலிட்டிக் கிளிவேஜ் மீன்ஸ் during this process a covalent bond. What's the meaning? Covalent bond na sharing of electrons break unsymmetrically. இது வந்து என்னது? unsymmetrically break ஆகுது. ஸோ unsymmetrically break. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு HBr. ஸோ இந்த இதில் வந்து ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும், புரோமின் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணி பாண்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த பாண்ட் தான் கோவலண்ட் பாண்ட், தட் இஸ் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு ஃபார்ம் அ பாண்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த பாண்டு வந்து அன்சிமெட்ரிக்கலாக பிரேக் ஆகுது. அன்சிமெட்ரிக்கல் மீன்ஸ் unequal break ஆகுது. One of the bonded atom takes both electron from the shared pair while, அதாவது வந்து இது ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒன் ஆஃப் த பாண்டட் ஆட்டம் டேக்ஸ் போத் எலக்ட்ரான். அப்போ இந்த பாண்டில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாண்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? ஒரு பாண்டுனால அதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம், வந்து போரான் ஒரு ஆட்டம். ஸோ அதில் ஒரு ஆட்டம் வந்து 2 எலக்ட்ரானையும் ஷேர் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஷேர் பண்ணுது, இதுக்கு ஷேர் பண்ணால் என்ன ஆகும்? வந்து இந்த 2 எலக்ட்ரான்ஸும் நம்ம ஷேர் பண்ணுறோம். அப்போ ஹச் ப்ளஸ்ஸாகவும் தென் பிஆர் மைனஸாகவும் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரான் இங்கே ஷேர் பண்ணும்போது இது மைனஸ் ஆயிடும். ஓகே, அதான் வந்து ஒன் ஆஃப் த பாண்டட் ஆட்டம் டேக்ஸ் போத் எலக்ட்ரான், 2 எலக்ட்ரானும் ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம். ஓகே, எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த ஷேர்டு பேர் ஒயில் த அதர் ஆட்டம் கெட்ஸ் நன். அதாவது பின்னொரு ஆட்டம் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானும் இருக்காது. தட் இஸ் அன்சிமெட்ரிக்கலாக பிரேக் ஆகுது. ஓகே, ஸோ அதான் ஹெட்டிரோலிட்டிக் கிளீவேஜ் மீன்ஸ் during this process, அதாவது இந்த cleavage நடந்துச்சுன்னா a covalent bond breaks unsymmetrically. One of the bonded atoms take both electron from the shared pair while the other atom gets none. Okay, so when CC bond வந்து இப்போ ஒரு CC bond occurs heterolytic cleavage, the atom retains the electron pair becomes negatively. அதாவது இப்போ வந்து இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு மெத்தில் குரூப், இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு ஆட்டம், இது ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த கார்பன் ஆட்டம், இது ஒரு கார்பன் ஆட்டம், இது ஒரு கார்பன் ஆட்டம். ஸோ இந்த கார்பன் ஆட்டமில் ஒன் ஆஃப் த கார்பன் ஆட்டம் வந்து ரிட்டைன்ஸ் த எலக்ட்ரான் பேர். இந்த எலக்ட்ரான் பேரை அப்படியே வச்சுக்குது. அப்போ இதுக்கு என்ன ஆகும்? இது வந்து மைனஸ் சார்ஜ், இந்த 2 எலக்ட்ரானும் இதுகிட்ட போயிடுச்சு. அதாவது ரிட்டைன்ஸ் த எலக்ட்ரான் பேர்ஸ் பிகம்ஸ் நெகட்டிவ்லி. ஸோ அப்போ எது வந்து எலக்ட்ரான் பேரை வச்சுக்குதோ அதுதான் நெகட்டிவ்லி சார்ஜ். தென் அதை என்னன்னு சொல்கிறோம்? கார்பானயான். தென் த ஆட்டம் தட் லாசஸ் இட்ஸ் எலக்ட்ரான். ஸோ அப்போ எலக்ட்ரானை லாஸ் பண்ணது பிகம்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஃபார்மிங் எ கார்போனியம் அயான். இது என்னன்னு சொல்கிறோம்? கார்போனியம் அயான். கார்போனியம் அயான் சொல்லலாம், அல்லது கார்போ கேட்டையான். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பாண்டு, அந்த பாண்டு வந்து பிரேக் ஆகும்போது அன்ஈக்குவலாக பிரேக், அன்சிமெட்ரிக்கலாக பிரேக் ஆகுது. ஸோ அப்போ ஒன்று வந்து நெகட்டிவ் சார்ஜும் இன்னொன்று பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ அப்போ ஹெட்டிரோலிட்டிக் கிளீவேஜில் பாண்டு பிரேக் ஆச்சுன்னா கார்போனியம் அயானும் கார்பான் அயானும் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஃப்ரீ ரேடிக்கலாக இல்லை, கார்போனியம் அயான் மட்டும் கிடையாது, கார்பான் அயான் மட்டும் தனியாக கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கார்போனியம் அயான் அண்ட் கார்பான் அயான். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஹோமோலிட்டிக்கல் கிளீவேஜ். சப்போஸ் ஹெட்டிரோலிட்டிக்கல் கிளீவேஜ்னா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஹெட்டிரோலிட்டிக்கல் கிளீவேஜ், அது வந்து ஹெட்டிரோலிட்டிக்கல் கிளீவேஜ்னு சொல்லலாம், அல்லது நாட் ஹெட்டிரோலிட்டிக்கல், ஹோமோலிட்டிக்கல் கிளீவேஜ் சொல்லலாம், அல்லது ஹோமோலிசிஸ். வந்து போத் ஆர் சேம் தான், ஹோமோலிசிஸ்.
இது இந்த ஹோமோலிசிஸ் இஸ் த சிம்மெட்ரிக்கல் பிரேக்கிங். அது வந்து நம்ம என்னன்னு சொன்னோம், அன்சிம்மெட்ரிக்கல் பிரேக்கிங். இது வந்து சிம்மெட்ரிக்கல் பிரேக்கிங் ஆஃப் அ கோவலன்ட் பாண்ட். வந்து கோவலன்ட் பாண்ட் வந்து சிம்மெட்ரிக்கலாக பிரேக் ஆகுது, அதாவது ஈக்குவலாக இருக்குது. டூ ஷேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் டிவைடட் ஈக்குவலி. அதாவது ரெண்டு அந்த ஷேர் பண்ணோட எலக்ட்ரான்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக ஷேர் ஆகுது. வித் ஒன் எலக்ட்ரான் கோயிங் டு ஈச் ஆட்டம். ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரான் போகுது. ஸோ திஸ் ப்ராசஸ் ரெக்வயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குளோரின் மாலிகுல் எப்படி எடுத்துக்கலாம், சிஎல்னு எடுத்துக்கலாமா? ஓகே. ஸோ இது எந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எந்த எனர்ஜியில் நடக்குது, அது என்னென்ன எனர்ஜி இருக்கலாம்னா ஹீட் எனர்ஜி. இது வந்து லைட் எனர்ஜியில் நடக்கலாம், ஹீட் எனர்ஜியில் நடக்கலாம். தென் வித் த ஹெல்ப் ஆஃப் பெராக்சைடை யூஸ் பண்ணி இந்த எனர்ஜி வந்து வச்சு இந்த ரியாக்ஷன் நடக்கும். அதுதான் இந்த டூ ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிவைடட். இது வந்து இதில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கே ஒரு எலக்ட்ரான், இந்த ஒரு எலக்ட்ரான். ஸோ ஒரு எலக்ட்ரான் இங்கே போகுது, தென் இந்த ஒரு எலக்ட்ரான் இங்கே போகுது. அப்போ என்ன கிடைக்கும், சிஎல், இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர். ஸோ அப்போ இந்த நாட் லோன் பேர் ஃப்ரீ ரேடிக்கல். ஒரு சிங்கிள் டாட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதை வந்து 2Cl ரேடிக்கல்னு எழுதிக்கலாமா? ஓகே. ஸோ அப்போ திஸ் ப்ராசஸ் ரெக்வயர்ஸ் ஹை எனர்ஜி. இது நடக்கிறதுக்கு நமக்கு அந்த ஹை எனர்ஜி தேவை. அது எது வழியாக கிடைக்குது, சப்ளைடு பை ஹீட்டு, தென் லைட்டு, ஹீட் வழியாக, தென் லைட், தென் பெராக்சைடு அண்ட் ஜென்ரேட் ஹைலி ரியாக்டிவ். இது என்னன்னு சொல்கிறோம், வந்து ஹைலி ரியாக்டிவ் நியூட்ரல் ஸ்பீசிஸ் வித் அன்பேர்டு எலக்ட்ரான். இது வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே இருக்குது, இதை நம்ம அன்பேர்டு எலக்ட்ரான். Unpaired electron is known as the free radical. ஸோ அப்போது ஹோமோலிசிஸில் சிம்மெட்ரிக்கல் பிரேக்கிங் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். அந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து ஈக்குவலாக ஷேர் ஆகுது. ஸோ அப்போ இது ஃபார்ம்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல். ஹோமோலிட்டிக்கல் கிளீவேஜில் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். அதே ஹெட்டிரோலிட்டிக்கல் கிளீவேஜில் என்ன ஃபார்ம் ஆகும், கேட்டையான், that is இந்த கார்போனியம் அயான் C+, then கார்பானயான். இது ஃபார்ம் ஆகும் ஹெட்டிரோலிட்டிக்கல் கிளீவேஜ். ஓகே, பட் அவர் கொஸ்டின் ஹோமோலிட்டிக்கல் கிளீவேஜ் ஆஃப் CC பாண்ட். ஸோ அப்போ ஆன்சர் கார்போனியம் அயான் அண்ட் கார்பானயான். சம்டைம்ஸ் வந்து இப்படி கொஸ்டின் கேட்கலாம், வந்து இந்த ஹோமோலிட்டிக்கல் கிளீவேஜ்னு கேட்டால் அதோட ஆன்சர் என்னவாக இருக்கும், ஃப்ரீ ரேடிக்கல். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 164, மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், ஒரு பேசிக் கொஸ்டின். என்னென்னா மீத்தேன், இங்கே மாலிகுல்ஸ் தந்திருக்காங்க, இங்கே நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் தந்திருக்காங்க, என்ன பாண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் என்னது, மீத்தேன். மீத்தேன் தான் என்னது, நமக்கு ஆல்ரெடி இந்த இது 12th படிச்சிருப்போம். வந்து கார்பன்னா சிங்கிள் கார்பன் இருந்துச்சு, அது மீத்தேன். தென் வந்து 2 கார்பன் இருந்து ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அது ஈத்தேன். தென் 3 கார்பன் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கணும். சிங்கிள் பாண்ட் தட் இண்டிகேட்ஸ் ஏன்னு முடியும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து 3 கார்பன் இருந்தால் ப்ரோப்பேன். தென் 4 கார்பன் இருந்துச்சுன்னா பியூட்டேன். தென் 5 கார்பன் இருந்துச்சுன்னா பென்டேன். என்னது, பென்டேன். தென் 6 கார்பன் இருந்துச்சுன்னா ஹெக்சேன். ஓகே, தென் 7 கார்பன் இருந்தால் இந்த கெப்டேன் அப்படி போகும். தென் 8னா ஆக்டேன். ஓகே, அப்படியே நமக்கு 10 வரையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போது இல்லை நமக்கு மீத்தேன்னா எத்தனை இருக்கும், ஒன்லி 1 கார்பன் தான் இருக்கும். இனி இதுக்கு வந்து இதோட பேலன்ஸ் எப்படி எழுதிப்போம், கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, அதோட வந்து பேலன்ஸ் வந்து என்னது 4. அப்போ இது வந்து 4. அப்போ கார்பனில் எப்போவுமே 4 பாண்ட் இருக்கணும். இந்த CH4 எப்படி எழுதிக்கலாம், 4 பாண்ட் எழுதிக்கலாமா, இதுதான் CH4. இங்கெல்லாம் ஒவ்வொரு ஹைட்ரஜன் இருக்கும். கார்பனை வந்து சரவுண்ட் பண்ணி எப்போவுமே 4 பாண்ட் இருக்கணும். ஓகே, தென் இங்கே வந்து ஈத்தேனுக்கு ஒரே ஒரு கார்பன் இருக்குது, அங்கே ஒரு பாண்ட் இருக்குது. அப்போ இங்கே 1, இது 1, இது 2, இது 3, இது 4. தென் இங்கே 1 இருக்குது, 2, 3, 4. ஓகே, தென் இங்கே இங்கே 1 இருக்குது, தென் இங்கே. ஓகே, ஸோ அப்போ அதோட கார்பனோட பேலன்ஸ் எப்போவுமே 4ஆக தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதை பொறுத்து அதோட ஹைட்ரஜன் போடணும். இப்போ இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ இதில் 3 ஹைட்ரஜன் வரும். அங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், தென் இங்கே 3 ஹைட்ரஜன். அந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம், மீத்தேன் பார்க்குறோம். மீத்தேன்னா ஒரே ஒரு கார்பன், அதை சரவுண்ட் பண்ணி எத்தனை ஹைட்ரஜன், 4 ஹைட்ரஜன். பிகாஸ் இந்த கார்பனோட பேலன்ஸ் வந்து 4. அப்போ இந்த அதில் உள்ள 4 எலக்ட்ரான்ஸ் அதில் இருக்கும், அது கூட அது பாண்டு ஃபார்ம் பண்ணோம். ஸோ அப்போ கார்பனோட பேலன்ஸ் வந்து என்னது 4, அதில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் வந்து 4 பாண்டு. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து எல்லாமே என்னவாக இருக்குது, இந்த சிங்கிள் பாண்டு. ஒன்று தெரிஞ்சுக்கணும், சிங்கிள் பாண்ட்னா அது சிக்மா பாண்டு.
ஓகே, தென் இந்த டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஒன்று வந்து சிக்மா பாண்டாக இருக்கும், ஒன்று பை பாண்டாக இருக்கும். ஓகே, ஸோ சப்போஸ் ட்ரிபிள் பாண்டாக இருந்துச்சுன்னா வந்து ஒன்று 2 பை பாண்ட், இதுவும் பை பாண்ட், சென்டரில் இருக்கிறது சிக்மா பாண்ட். ஓகே, ஸோ அப்போ இதில் நமக்கு மீத்தேனில் எத்தனை ஒரு 1 2 3 4, அப்போ 4 சிக்மா பாண்ட். ஓகே, தென் ஈத்தேன்னா 2 கார்பன், அதோட இல்லை 4 பாண்ட் இருக்கணும். ஸோ அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், தென் இங்கே ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இதுதான் ஈத்தேனில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். ஸோ அப்போ சிங்கிள் பாண்ட்னாலே சிக்மா பாண்ட். இது 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ 7 சிக்மா பாண்ட். ஓகே, ஈத்தேன். தென் எத்திலேன்னா 2 கார்பன், ஈத்துனா 2 கார்பன். ஓகே, தென் இந்த ஈன்னா அல்கின் குரூப், அல்கின்னா டபுள் பாண்ட். ஓகே, ஸோ அப்போ கார்பனோட வேலன்சி 4, இல்லை 1 இருக்குது, 2 இருக்குது, தென் 3 4, தென் இல்லை 1 2 இருக்குது, தென் 3 4. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து எத்தனை சிக்மா பாண்ட்? சிங்கிள் பாண்ட் எல்லாமே சிக்மா பாண்ட். அப்போது இது வந்து கவுண்ட் பண்ணக்கு 1, இது 2, இங்கே 1 இருக்குது 3, இது 4, இது 5. அப்போ 5 சிக்மா பாண்ட். ஓகே, தென் 1 வந்து இல்லை ஒன்று ஒரு டபுள் பாண்டில் ஒன்று இருக்குது, இது வந்து பை பாண்ட். ஸோ அப்போ 1 பை பாண்ட். தென் அசிட்டிலின்னா சி, ட்ரிபிள் பாண்ட் சி, வேலன்ஸ் என்னது 4 கார்பனுக்கு, 1 2 3, இங்கே ஒரு ஹைட்ரஜன், தென் இங்கே 3 இருக்குது, அங்கே ஒரு ஹைட்ரஜன். தான் அசிட்டிலின். இந்த அசிட்டிலைன்னா இந்த அசிட்டலைன், மெத்திலைன் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்னது ட்ரிபிள் பாண்ட். ஓகே, ஸோ அதில் மெயின் என்ன? அல்கைன் குரூப்னா அது வந்து ட்ரிபிள் பாண்ட். அல்கீன்னா டபுள் பாண்ட், தென் அல்கேன்னா சிங்கிள் பாண்ட். ஓகே, ஸோ இது வந்து இந்த அசிட்டிலின் வந்திருக்கு, அந்த ஒய் வந்திருக்கனால ட்ரிபிள் பாண்ட். ஓகே, ஸோ அப்போ இதில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குன்னா இது ஒரு சிக்மா பாண்ட், இங்கே ஒரு சிக்மா பாண்ட், இதில் சென்டரில் இருக்கிறது ஒரு சிக்மா பாண்ட். ஸோ 3 சிக்மா பாண்ட். தென் எத்தனை பை பாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு மேலே ஒரு பை பாண்ட், இங்கே ஒரு பை பாண்ட். ஸோ அப்போ 2 பை பாண்ட். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மீத்தேனுக்கு எத்தனை 4 சிக்மா பாண்ட். 4 சிக்மா பாண்ட் மட்டும் எங்கே இருக்குது? 2. தென் ஈத்தேனுக்கு 7 சிக்மா பாண்ட், 4. தென் எத்திலினுக்கு 5 சிக்மா பாண்ட், 1 பை பாண்ட், அது 1. தென் அசிட்டிலினுக்கு 3 சிக்மா பாண்ட், 2 பை பாண்ட். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து 2, செகண்ட் வந்து 4, 2 4, தேர்டு 1 3. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. தென் கொஸ்டின் நம்பர் 165. கார்பன் டபுள் பாண்ட் அப்படின்னா என்னது? இங்கே ஒரு கார்பன், இந்த ஒரு கார்பன், இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிறது ஒரு டபுள் பாண்ட். அது என்ன கன்சிஸ்ட் ஆஃப் வந்து பாண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் அதில் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம். டபுள் பாண்ட்னா ஒன் ஆஃப் த பாண்ட் இஸ் சிக்மா பாண்ட், 1 இஸ் பை பாண்ட். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 1 பாண்ட், இந்த 1 சிக்மா பாண்ட் அண்ட் 1 பை பாண்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, 2 சிக்மா பாண்ட்னா என்னவாக இருக்கணும்? எல்லாமே சிங்கிள் பாண்டாக தான் சிக்மா பாண்ட். 2 பை பாண்ட்னா டபுள் பாண்ட் இருந்துருக்கணும். 1 சிக்மா பாண்ட், 2 பை பாண்ட்னா இந்த அசிட்டிலின் ட்ரிபிள் பாண்ட்னா அதில் ஒரே ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும், 2 பை பாண்ட் இருக்கும். இது அப்போ என்னவாக இருந்துருக்கணும்? இது வந்து கார்பன் ட்ரிபிள் பாண்ட்னு கேட்டால் இதோட ஆன்சராக இருந்துருக்கணும். பட் நமக்கு கொஸ்டின் கார்பன் டபுள் பாண்ட். ஸோ ஆன்சர் வந்து 1 சிக்மா பாண்ட், 1 பை பாண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ. தென் கொஸ்டின் நம்பர் 166. predict the increasing order of bond length of the following. ஸோ தந்திருக்கக்கூடிய 4 தந்திருக்காங்களா, இந்த இதில் இது வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில், அதாவது அதோட பாண்ட் லென்த்தை கண்டுபிடிச்சி அந்த பாண்ட் லென்த்தை வச்சு இன்க்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன இருந்திருக்காங்க? CH பாண்ட். திரும்ப இருக்கிறது எல்லாமே CC பாண்ட் தான். பட் இதில் மட்டும்தான் சியும் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ அப்போ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஹைட்ரஜன் இதையும் கம்பேர் பண்ணணும். இதையும் கம்பேர் பண்ணால் இந்த ஹைட்ரஜன் இது பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜன் இங்கே வந்துடும், இது இங்கே ஹீலியம், தென் இதில் லித்தியம், இங்கே தான் என்ன வரும்? கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், செகண்ட் ரோ. ஓகே, ஸோ பீரியாடிக் டேபிளில் இப்படி தான் வரும். அப்போது நம்ம என்ன சொல்கிறோம்? டாப் டு பாட்டம் போக போக என்ன சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது ஹைட்ரஜன் இங்கே எங்கே இருக்குது? ஃபஸ்ட் இருக்குது, இதுதான் ஹைட்ரஜன். அதுக்கு அடுத்து தான் கார்பன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது
இந்த எது பிக்கர் சைஸ்? கார்பன் தான் பிக்கர் சைஸ். அதனால் the hydrogen is smaller than carbon. கார்பனை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் வந்து smaller. So the atomic radius of hydrogen is significantly smaller, making the CH single bond. ஓகே, ஸோ வந்து ஷார்ட்டர் தென் இது ஸ்மாலர் சைஸாக இருக்குது, அதுதான் சிக்னிஃபிகண்ட்டாக ஸ்மாலராக இருக்குது இந்த சிஹெச் பாண்டு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த ஹைட்ரஜன் வந்து கார்பனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த சிஹெச் சிங்கிள் பாண்ட் இஸ் ஷார்ட்டர் தென் இந்த சி சிங்கிள் பாண்ட். சி பாண்ட் சி இருக்குல்ல, இந்த சிங்கிள் பாண்ட் இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஷார்ட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ரொம்ப கம்மி. அண்ட் வந்து ஈவன் சிசி ட்ரிபிள் பாண்டை விட இது வந்து கம்மியாக தான் இருக்குது. வாட்ஸ் த ரீசன்? இந்த கார்பன் வந்து ஹைட்ரஜனை விட பிக்கர் சைஸ். ஓகே, ஸோ வந்து தட் இஸ் த மெயின் ரீசன். இந்த கார்பன் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் வந்து இஸ் வெரி ஸ்மால். பட் இதை கம்பேர் பண்ணோம்னா இது ரெண்டுமே கார்பன் தான், இங்கேயே கார்பன் தான். ஸோ இது வந்து சைஸை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இதில் வந்து இனி அடுத்து என்ன பார்க்குறோம்? இந்த மூணு ஆப்ஷன் பார்க்குறது. இதில் வந்து சிங்கிள் பாண்ட் இருக்குது, இதில் டபுள் பாண்ட், இதில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஸோ அஸ் நம்பர் ஆஃப் ஷேர்டு எலக்ட்ரான் பேர்ஸ், இதில் வந்து ட்ரிபிள் பாண்ட் வந்து இந்த ஷேர்டு எலக்ட்ரான் பேர் வந்து இன்க்ரீஸாக இருக்குது பிட்வீன் டூ ஐடென்டிக்கல் ஆட்டம். இந்த ரெண்டு ஐடென்டிக்கல் ஆட்டம்க்கு இடையில் இந்த ஷேர்டு எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ அப்போ இன்க்ரீஸாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, the nuclei are pulled closer together. அதாவது அது வந்து இந்த தன்னை நெருக்கமாக இழுத்துக்கும். எஸ் ஆர்பிட்டால் இது வந்து என்ன ஹைபிரிடைசேஷன்? sp ஹைபிரிடைசேஷன். ஸோ அந்த நியூக்ளியஸ் வந்து இதை தன்னை நோக்கி கிட்ட இழுத்துக்கும். அப்போ இழுக்கும்போது அதோட வந்து சைஸ் என்னாகும்? பாண்ட் லென்த் வந்து ஷார்ட் ஆகும். ஸோ தேர்ஃபோர் த பாண்ட் லென்த் டிக்ரீஸ் ஆகும். இந்த பாண்ட் மல்டிப்ளிசிட்டி, பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆனால் பாண்ட் லென்த் டிக்ரீஸ் ஆகும். இந்த மெயின் ரீசன் இந்த ஒன்று தெரிஞ்சுட்டா போதும். இது தெரிஞ்சிட்டோன்னா ரொம்ப ஈஸி. என்னென்னா பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆனால் பாண்ட் ஆர்டர் இஸ் இன்வர்ஸ்லி டு பாண்ட் லென்த். ஓகே, ஸோ அப்போ பாண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ சி சிங்கிள் பாண்ட் சி இருக்குது, சி டபுள் பாண்ட் சி இருக்குது, தென் சி ட்ரிபிள் பாண்ட் சி இருக்குது. ஸோ இதோட பாண்ட் ஆர்டர் என்னது? ஒன்லி ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்குது. அப்போ இதுதான் இதோட பாண்ட் ஆர்டர். இதுக்கு பாண்ட் ஆர்டர் 2, இதுக்கு பாண்ட் ஆர்டர் 3. அப்போ இதில் வந்து பாண்ட் ஆர்டர் எதுக்கு அதிகமாக இருக்குது? சி ட்ரிபிள் பாண்ட் சி. அப்போ பாண்ட் ஆர்டர் அதிகமானால் பாண்ட் லென்த் கம்மியாகும். ஓகே, ஸோ ஏன்னா போத் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அப்போ சி ட்ரிபிள் பாண்ட் சி இஸ் வந்து lower, then அடுத்து bond orderனா C double bond C, then C single bond C. ஓகே, தென் இது எல்லாத்த விட வந்து ரொம்ப கம்மியானது CH பாண்ட். பிகாஸ் த கார்பனையும் ஹைட்ரஜனையும் கம்பேர் பண்ணும்போது த கார்பன் சைஸ் இஸ் வந்து கம்பேர் டு ஹைட்ரஜன் பிக் சைஸ். ஓகே, ஸோ அது பிக் சைஸாக இருக்கிறனால இது வந்து இதோட பாண்ட் லென்த் என்னாகும்? டிக்ரீஸாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த இதில் என்ன சொல்கிறாங்க? அதோட பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆனால் பாண்ட் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதான் த நம்பர் ஆஃப் ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ் வந்து அந்த நியூக்ளியை ஆர் புல்டு க்ளோசர் டுகெதர். அதாவது அதோட பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருக்கும்போது, இப்போ ட்ரிபிள் பாண்ட்னா அதோட பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருந்தால் அந்த நியூக்ளியை இருக்குல்ல, அந்த நியூக்ளியை ஆர் புல்டு க்ளோசர் டுகெதர். அதை வந்து நியூக்ளியை பக்கத்தில் அது ஓகே இழுக்கும். அப்போ இழுக்கும்போது அதோட லென்த் என்னாகும்? கம்மியாகும். தேர்ஃபோர் த பாண்ட் லென்த் டிக்ரீசஸ் அஸ் பாண்ட் மல்டிப்ளிசிட்டி இன்க்ரீசஸ். பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட பாண்ட் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இதோட பாண்ட் லென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3, then is sp2. ஸோ இது sp ஹைபிரிடைசேஷன். இதுக்கு வந்து இதோட பாண்ட் CH பாண்ட் வந்து 109 பிகோமீட்டர், தென் C ட்ரிபிள் பாண்ட் சினா 120 பிகோமீட்டர், தென் C டபுள் பாண்ட் சினா 134 பிகோமீட்டர், தென் C சிங்கிள் பாண்ட் சினா 154 பிகோமீட்டர். ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து இன்னொன்று சொல்லலாம். என்னென்னா எஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆனால் வந்து பாண்ட் லென்த் என்னாகும்? டிக்ரீஸ் ஆகுது. அப்போ எஸ் கேரக்டரும் பாண்ட் லென்த்தும் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே வந்து எஸ் கேரக்டர் 50% இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து எஸ் கேரக்டர் 33.3% இருக்குது, இதுக்கு 25% இருக்குது. ஸோ அப்போ எஸ் கேரக்டர் அதிகமாக இருந்தால் அந்த நியூக்ளியை வந்து அந்த எலக்ட்ரானை வந்து ஈஸியாக புல் பண்ணும், இழுக்கும். அப்படி இழுக்கிறதுனால அதோட லென்த் கம்மியாகும். ஓகே, ஸோ அப்போ எஸ் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆனால் பாண்ட் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ அப்போ நமக்கு CH வந்து இருக்கிறதுலே கம்மி, தென் C ட்ரிபிள் பாண்ட் CH, C ட்ரிபிள் பாண்ட் C, தென் டபுள் பாண்ட் C, தென் சிங்கிள் பாண்ட் C. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு
Question வந்து 167. The type of hybridization of boron in diborane is. ஸோ அப்போ இதில் வந்து இந்த கொஸ்டினில் நமக்கு டைபோரேனோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். டைபோரேனா அதோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா B2H6 இதுதான் டைபோரேனோட ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ எத்தனை போரேன் இருக்குது, போரான் எத்தனை இருக்குது, 1 2. அதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் 1, தென் இது 2, தென் இங்கே ஒரு 3, then 4, இது 5, இது 6. ஸோ அப்போ டோட்டலாக வந்து இந்த டைபோரேன்னா அதோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து B2H6. தென் இந்த டைபோரேன் ஈச் போரான் ஆட்டம் லிங்க்ஸ் வித் ஒவ்வொரு போரான். இப்போ இந்த போரானை பார்த்துக்கோம், இந்த போரானை பார்த்துட்டா இந்த போரான் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் கூட லிங்க் ஆகிருக்காதான் ஈச் போரான் ஆட்டம். இந்த போரான் பார்த்துட்டோன்னா இந்த 4 ஹைட்ரஜன், அதான் ஈச் போரான் ஆட்டம் லிங்க்ஸ் வித் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் கூட லிங்க் ஆகிருக்கு. ஸோ இட் ஃபார்ம்ஸ் இந்த இருக்குல்ல, இது டெர்மினல் ஹைட்ரஜன். இட் ஃபார்ம்ஸ் 2 டெர்மினல் ஹைட்ரஜன், அது இந்த 2 பிரிட்ஜிங் ஹைட்ரஜன். இது வந்து பிரிட்ஜிங் ஹைட்ரஜன், 2 டெர்மினல். இது ரெண்டும் வந்து டெர்மினல் ஹைட்ரஜன். தென் இது ரெண்டும் என்னது, பிரிட்ஜிங் ஹைட்ரஜன்ஸ். ஸோ இந்த பிரிட்ஜிங் ஹைட்ரஜன்ஸ் எப்படி சொல்லலாம், BHB. இது வந்து 2 இருக்குது. தென் அதே BH பாண்ட் டெர்மினல் ஹைட்ரஜன், அதுவும் 2 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ 4 பாண்ட் இருக்கா, 4 பாண்ட் இருந்தாலே அது என்னன்னு சொல்லலாம், இந்த இதோட 4 பாண்ட் இருக்குது. அதோட ஸ்டெரிக் நம்பர் எப்படி கண்டுபிடிப்போம், பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர். ஸோ இங்கே ஏதாவது லோன் பேர் இருக்கா, இல்லை பாண்ட் பேர் மட்டும்தான் இருக்குது. என்னது 4. அப்போ இந்த 4 பாண்ட் பேர் இருக்குது, 1 2 3 4. இந்த போரானுக்கு 1 2 3 4. அப்போ 4 இருந்துச்சுன்னா SP3, ஏன்னா எஸ்ல 1 இருக்குது, பியில் 3 இருக்குது, அப்போ 4 இருக்கா. அப்போ அதோட ஹைப்ரிடைசேஷன் என்னது, SP3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ அப்போ SP3ல எவ்வளோ எல்லாமே பாண்ட் பேர், அப்போ SP3 ஹைப்ரிடைசேஷன். தென் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. தென் இது வந்து இல்லை, இந்த பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்ட் எப்படி இருக்கும், ஒரு பனானா பாண்ட். ஏன்னா அதோட இது வந்து போரான் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஸோ அந்த பாண்டை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பனானா மாதிரி பெண்ட் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் டைபோரேனில் தான் 2 பனானா பாண்ட் இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வந்து 2 சென்டர் 3 எலக்ட்ரான். ஓகே, ஸோ 2 சென்டர் 2 சென்டர் 3 எலக்ட்ரான் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் பனானா பாண்ட். ஓகே, ஸோ அப்போ இப்போ வந்து டைபோரேன்னா அதில் உள்ள ஹைப்ரிடைசேஷன் தான் கேட்டிருக்கு. அதோட ஹைப்ரிடைசேஷன் வந்து SP3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் C, SP3. தென் கொஸ்டின் நம்பர் 168. Which of the following hybridization has the highest bond angle? ஸோ இப்போ வந்து ஹைப்ரிடைசேஷன் தந்திருக்காங்க, அதில் வந்து எது ஹையஸ்ட் பாண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு SP3யா தென் SPயா. இப்போ ஹைப்ரிடைசேஷன் எழுதிக்குவோம். வந்து ஹைப்ரிடைசேஷன் எழுதிக்குவோம். இப்போ என்னெல்லாம் தந்திருக்கு, சாரி, ஹைப்ரிடைசேஷன். அதுக்கு ஹைப்ரிடைசேஷன் நம்ம வந்து இது SP ஹைப்ரிடைசேஷன், தென் SP2, தென் SP3, தென் SP3D. ஓகே, ஸோ இது ஹைப்ரிடைசேஷன். தென் இதோட ஜாமெட்ரி வந்து தென் பாண்ட் ஆங்கிள், தென் அதோட பாண்ட் ஆங்கிள், தென் அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ SP ஹைப்ரிடைசேஷன்னா அதில் என்ன இருக்கணும், வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருந்தாலே அது SP ஹைப்ரிடைசேஷன். ஸோ அப்போ அதில் இதுதான் SP ஹைப்ரிடைசேஷன். ஓகே, ஸோ அப்போ இதோட பாண்ட் ஆங்கிள் என்னது, வந்து இது 180 டிகிரி. ஸோ அப்போ பாண்ட் ஆங்கிள் SP ஹைப்ரிடைசேஷன் அதோட பாண்ட் ஆங்கிள் 180 டிகிரி. அது வந்து என்ன, லீனியராக இருக்கும். லீனியராக தானே, அது ஸ்ட்ரைட் லைன், லீனியர். ஓகே, ஸோ அதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. இதோட ஜாமெட்ரின்னு நம்ம பார்த்தோம்னா லீனியர் ஜாமெட்ரி. ஓகே, தென் இது 180 டிகிரி, இது இந்த லீனியராக இருக்குது. அதோட வந்து இதுதான் இந்த SP ஹைப்ரிடைசேஷன். தென் SP2 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா SP2 ஹைப்ரிடைசேஷன் அதில் 3 இருக்குது. ஸோ 3 இந்த பாண்ட் பேர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து BF3, இங்கே ஒரு ஃப்ளூரின், தென் இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின். ஸோ அப்போ இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து
இதோட பாண்ட் ஆங்கிள்னு எடுத்தோம்னா 120 டிகிரி. இது எல்லாமே 120 டிகிரி தான். ஸோ அப்போ இது வந்து என்ன ஜாமெட்ரி? ட்ரைகோனல் பிளேனார். ட்ரைகோனல் பிளேனார். இதோட ஜாமெட்ரி 120 டிகிரி. ஓகே. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர். தென் sp3 ஹைபிரிடைசேஷன். ஓகே. ஸோ தென் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். sp3 ஹைபிரிடைசேஷன்னா sp3 ஹைபிரிடைசேஷன் வந்து டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. இது வந்து இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 109 டிகிரி 28 மினிட்ஸ். ஸோ இது என்னது? டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. தென் இது வந்து இதோட பாண்ட் ஆங்கிள் 109 டிகிரி 5 மினிட்ஸ். இதான் இதோட ஸ்ட்ரக்சர். தென் sp3dனா பிஎஃப் பை பிஎஃப் பை sp3dனா வந்து PF5 P பாஸ்பரஸ் பென்டாஃப்ளூரைடு. பாஸ்பரஸ், தென் இங்கே ஒரு குளோரின், இந்த ஃப்ளூரின், ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின். ஓகே. தென் பாஸ்பரஸ் பென்டாஃப்ளூரைடு. ஸோ இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 120 டிகிரி. தென் இதுலேருந்து இங்கே பாண்ட் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ அப்போ இதில் 90 டிகிரியும் இருக்கும், 120 டிகிரியும் இருக்கும். அப்போ sp3 ஹைபிரிடைசேஷன் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ட்ரைகோனல் பிரமிடல். ட்ரைகோனல் பிரமிடல். இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ அப்போ பட் அவர் கொஸ்டின் என்னது? which of the following hybridization is the highest bond angle? ஸோ அப்போ அதில் பாண்ட் ஆங்கிள் அதிகமானது என்னது? sp-க்கு 180 டிகிரி, பார்த்தோமா? sp2க்கு 120 டிகிரி, தென் sp3னா 109 டிகிரி 28 மினிட்ஸ், அதுதான் 5 மினிட்ஸ்னு கூட சொல்லலாம். தென் sp3dனா வந்து 120 டிகிரியும் இருக்குது, தென் 90 டிகிரியும் பாசிபிள். ஸோ அப்போ ஹையஸ்ட் பாண்ட் ஆங்கிள் எது? sp3. ஸோ இந்த sp. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, sp hybridization. Okay, then question number 169. Indicate the type of hybridization of carbon in formaldehyde molecule. ஸோ அப்போ ஃபார்மால்டிஹைட் மாலிகுலில் இருக்கக்கூடிய கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபார்மால்டிஹைட் மாலிகுலர் ஃபார்முலா. ஃபார்மால்டிஹைட் மாலிகுலர் ஃபார்முலா இஸ் HCHO. ஸோ அப்போ கார்பனோட வேலன்சி 4, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஹைட்ரஜன் அதுக்கு 1, தென் H, இங்கே ஒரு ஹைட்ரஜன், தென் இங்கே ஆக்சிஜனுக்கு வந்து 4. ஸோ அப்போ கார்பன் வேலன்ஸ் என்ன? 4. 1 இல்லை 2 3 4 பாண்ட். ஓகே. ஸோ அப்போ இதுதான் ஃபார்மால்டிஹைடோட மாலிகுலர் ஃபார்முலா. ஃப்ரம் திஸ் ஸ்ட்ரக்சர், இந்த ஃபார்மால்டிஹைட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதில் ஹவு மெனி சிக்மா பாண்ட், தென் ஹவு மெனி பை பாண்ட்? ஃபஸ்ட்டு வந்து இன் சிங்கிள் பாண்ட் வந்து இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், இங்கே ஒரு இந்த சிங்கிள் பாண்ட் இஸ் நத்திங் பட் சிக்மா பாண்ட். ஓகே. அப்போ 2 சிங்கிள் பாண்ட், தென் த டபுள் பாண்ட் இருக்கா, திஸ் இஸ் ஒன் டபுள் பாண்ட். ஸோ இந்த டபுள் பாண்ட் இருக்கா, ஸோ அப்போ டபுள் பாண்ட் இஸ் நத்திங் பட் ஒன் இஸ் சிக்மா பாண்ட், another one is pi bond. ஓகே. ஸோ அப்போ 1 இது வந்து சிக்மா பாண்ட், 2 பாண்ட், 1 இந்த சிக்மா பாண்ட், தென் 1 pi bond. ஓகே. ஸோ அப்போ ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, 1 பை பாண்ட் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி இதில் வந்து நமக்கு ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெரிக் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸ்டெரிக் நம்பர் ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். இந்த நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் எத்தனை இருக்குது? இங்கே 2, இந்த நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட், இங்கே 2 சிக்மா பாண்ட், தென் இங்கே ஒரு சிக்மா பாண்ட். ஸோ அப்போ டோட்டலாக 3 சிக்மா பாண்ட், தென் ஏதாவது லோன் பேர் இருக்கா? இல்லை, பை பாண்ட் தான் இருக்குது, லோன் பேர் இல்லை. ஸோ அப்போ 0. அப்போ நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் 3 இருக்குது. அப்போ 3னா sp2. இதை கவுண்ட் பண்ணும்போது 3 இருக்கணும். ஒரு s ஆர்பிட்டால், 2 p ஆர்பிட்டால். ஸோ அப்போ வந்து sp2 ஹைபிரிடைசேஷன். ஸோ அப்போ கார்பனோட ஹைபிரிடைசேஷன் வந்து sp2. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, sp2 ஹைபிரிடைசேஷன். தென் கொஸ்டின் நம்பர் 170. The hybridization of carbon atom in a carbon in the free radical. ஸோ வந்து கார்பனோட இது கார்பன்
ஃப்ரீ ரேடிக்கலில் ஒரு சின்ன டாட் இருக்கும். ஸோ அப்போ இந்த கார்பன் ஃப்ரீ ரேடிக்கலோட அதில் இருக்கக்கூடிய கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது the hybridization of carbon atom in a carbon free radical. இது வந்து ஒரு கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். இதில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டத்தோட ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இது எப்படின்னா வந்து ஈத்தேன் குரூப் இந்த ப்ரிசன்ஸ் ஆஃப் லைட் எனர்ஜியில் இது என்ன ஆகுது, இந்த இங்கே ஒரு எலக்ட்ரான் இங்கே ஒரு எலக்ட்ரான் ஈக்குவலாக ஷேர் ஆகுது. ஸோ தட் இஸ் ஹோமோலிட்டிக் ஃபிஷன். ஈக்குவலாக ஷேர் ஆகும்போது CH3 ஒரு ரேடிக்கல், தென் இங்கே ஒரு CH3 ரேடிக்கல். ஸோ அப்போ இது ஒரு கார்பன், அதில் சுற்றி இங்கே ஒரு ரேடிக்கல் இருக்குது, தென் இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், தென் இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ அப்போ டோட்டலாக 3 ஹைட்ரஜன். ஸோ அப்போ இங்கே ஹவு மெனி சிக்மா பாண்ட் எத்தனை இருக்குது, வந்து சிங்கிள் பாண்ட் இஸ் நத்திங் பட் சிக்மா பாண்ட். ஸோ அப்போ 1 2 3, அப்போ டோட்டலாக 3 சிக்மா பாண்ட். ஓகே, ஸோ அப்போ எப்படி அன்பேர்ட் வந்து 3 சிக்மா பாண்ட் 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்குல்ல, இது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், 1 அன்பேர்ட் எலக்ட்ரான். அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கா. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட ஸ்டெரிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் சிங்கிள் பாண்ட், நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் சொல்லலாம், அதுக்கு நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட். எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது, 3 இருக்குது, நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட். தென் நம்பர் ஆஃப் லோன் பேர், ஏதாவது லோன் பேர் இருக்கா வந்து இல்லை வந்து 2 எலக்ட்ரான் இருந்தால் தான் அதை லோன் பேர்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்குது, அப்போ அதை வந்து லோன் பேர்னு சொல்ல மாட்டோம். அப்போ இங்கே வந்து 0 லோன் பேர். அப்போ ஸ்டெரிக் நம்பர் 3னா sp2 ஹைபிரிடைசேஷன், அதை கவுண்ட் பண்ணும்போது 3 கிடைக்கணும், ஒரு s ஆர்பிட்டால் 2 p ஆர்பிட்டால். ஸோ அப்போ ஸ்டெரிக் நம்பர் 3னா sp2 ஹைபிரிடைசேஷன். ஓகே, ஸோ அப்போ அதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் A, sp2 ஹைபிரிடைசேஷன். ஸோ இதில் வந்து 3 சிங்கிள் பாண்ட் இருக்காதான், 3 sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் த சிங்கிள் பாண்ட். இந்த இது வந்து 3 sp2 hybridized orbital form the single bond while the remaining single unpaired electron, இந்த unpaired electron இருக்கா, unpaired electron resides in an unhybridized perpendicular p orbital. அதோட ஃபார்ம் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இங்கே ஒரு ஹைட்ரஜன், 3 ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், then 1 unpaired electron இருக்கு, அது வந்து என்னது p orbital. p orbital 1 unhybridized இந்த எலக்ட்ரான், unhybridized perpendicular p orbital. ஓகே, ஸோ அப்போ இது ஒரு hybridization, sp2 hybridization.